டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது தொப்புளில் எண்ணெய் ஏதாவது வச்சுட்டு தூங்கலாமா? தொப்புல எண்ணெய் வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது? கோடை காலம் வரப்போகுது. இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நமக்கு நிறைய பேருக்கு உடல்ல உஷ்ணம் தொடர்பான நோய்கள், பிரச்சனைகள் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல அந்த உஷ்ணம் தொடர்பான நோய்கள் சரியாகிறதுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு, ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு. அதிகமா நம்ம செலவுகள் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. தொப்புல விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை நம்ம யார் யார் எல்லாம் பயன்படுத்தலாம், எதற்காக பயன்படுத்தலாம், இதனால பலன்கள் என்ன? முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளையும் தொப்புல தான் ஒண்ணு சேருது. அப்படி இருக்கும்போது இந்த நாடி நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு எண்ணெய் வைத்தால் நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்? முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள், இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நம்ம தொப்புல எண்ணெய் வைத்தாலே அது பல மடங்கு நமக்கு ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொப்புள் பகுதியில எண்ணெய் வைக்க வைக்க என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் கரைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த அதிகப்படியான உஷ்ணம் குறைவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? விளக்கெண்ணெய் வைக்கலாமா, இல்ல நல்லெண்ணெயே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்கு எண்ணெய் வைக்கலாம்ன்றத தெரிஞ்சுட்டு எந்த எண்ணெய் பெஸ்ட்ன்றதும் நம்ம பார்க்கலாம். இப்போ தொப்புல எண்ணெய் வச்சோம்னா என்னென்ன நோய்கள் நமக்கு குணமாகும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் குணமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த உஷ்ணத்தினால ஹேர் ஃபால் இருக்கும், தலைமுடி உதிர்தல் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி நம்ம உடல்ல அதிகமான அந்த பித்தம் அதிகமாகுது இல்லைங்களா, அந்த பித்தம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வறண்ட நிலை, ஸோ தொண்டை பகுதியிலையோ தோல் பகுதியிலையோ பார்த்தோம்னா ஒரு மாதிரி வறண்ட தன்மை ஏற்படும், ட்ரை காஃப் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, நமக்கு தாங்க முடியாத ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அரிப்பு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய ஃபிஷர் இருக்கு, ஆனல் ஃபிஷர் இருக்கு, இல்ல பைல்ஸ் ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள். அப்போ ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நம்ம தொப்புள் பகுதியில எண்ணெய் வைக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இது தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம உடல்ல சைனோவியல் ஃப்ளூயிட் குறையறதுனால மூட்டுக்கள்ல அதிகமான தேய்மானம் இருக்கு. அப்ப அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு ரெண்டு எலும்புகள் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன், ஒரு திரவம், இந்த திரவம் குறையாமல் இருப்பதற்கு நம்ம எண்ணெய் வைக்கிறது ரொம்ப அவசியம். சிலருக்கு கால் மூட்டுல ரொம்ப வலி இருக்கும், நடக்கும்போது வலி இருந்துகிட்டே இருக்கும். கால் மூட்டுக்கள்ல ஒரு மாதிரி கல்கலுக்குன்னு சவுண்ட் வருது, ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இல்லை எக்ஸ்ரே பார்த்தாலும் தெரியும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன்ல என்ன கிரேட்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கள் தொடர்பான வலி இருந்ததுனாலும் நம்ம தொப்புல எண்ணெய் வைக்கலாம். இதை தாண்டி கால் பாதம் வீக்கம் இருக்கு, கால் பாதங்கள்ல எரிச்சல் இருக்கு, இதை சரி பண்றதுக்கும் நம்ம தொப்புல எண்ணெய் வைக்கலாம். இதை தாண்டி உடல் முழுவதும் அதிகமான உஷ்ணம் இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இதை சரி செய்யறதுக்கும் நம்ம தொப்புல எண்ணெய் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள, முக்கியமா இந்த 10 வகையான நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக தொப்புள் பகுதியில எண்ணெய் வைக்கிறது தினமும் ஒரு வழக்கமா வச்சுக்கலாம். அதுவும் கோடைகாலம் நெருங்கக்கூடிய சமயத்துல இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் எண்ணெய் எதற்கு பயன்படுது? தொப்புல தேங்காய் எண்ணெய் வைக்கலாமா அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். இதனால என்னன்னு பார்த்தோம்னா இரவு நேரத்துல தொப்புல எண்ணெய் வைக்கும் போது உடல்ல நரம்புகள் வலிமை சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்றோம். தோல் சம்பந்தப்பட்ட இல்ல உடல் வறட்சி இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். இதுவே நமக்கு நல்லெண்ணெய் எந்தெந்த விஷயங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அதிகமான உடல் உஷ்ணம், முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு, இல்ல நமக்கு யுட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதை சரி பண்ணலனாலும் நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இதுவே விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது
விளக்கெண்ணெய் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகமா நீண்ட காலமாக பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, இல்ல அல்சர் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா அவர்கள் விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். உடல் உஷ்ணம் கட்டுக்கடங்காமல் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவர்களும் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம். எண்ணெய் பயன்படுத்தும் போது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்கு. இதுல முக்கியமாக சர்க்கரை நோய் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதனால சிம்டம்ஸ் இருக்குது, இல்ல பிளட் பிரஷர், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவர்கள் எல்லோருமே தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கலாம். இதுல இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் போது 5 துளி எண்ணெயை வச்சுட்டு ஜென்ட்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கிறோம். மசாஜ் பண்ணிட்டு வரும்போது உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ, கை கால் வலி, சோர்வு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலி, இதை எல்லாமே சரி செய்யறதுக்கும், அதிகமான உஷ்ணத்தினால ஹேர் ஃபால் ஆகிறது, கண் எரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து நம்ம தொப்புள்ள எண்ணெய் வைக்கும்போது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைங்க இதை தாண்டி வேற என்னாவது மருந்துகள் இருக்கா, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள்ல அதிகமான பாதிப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நம்ம சித்தா மருந்துகள் கொடுக்குறோம். அப்போ இதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான மருந்து சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா ஸ்தான தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த தைலம் நம்ம எந்த பிரச்சனையில இருந்தாலும், அதாவது உடல் உஷ்ணம் தொடர்பானோ இல்ல வாதம் பித்தம் கபம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்தாலும் இந்த ஆயிலை டெய்லி ரெகுலரா பயன்படுத்தலாம். எல்லா வயதினரும், எல்லா உடல் வாகு இருக்கிறவங்களும், வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரி எந்த தேகமாக இருந்தாலும் இந்த ஸ்தான தைலத்தை இரவு தூங்கும்போது நல்லா ஜென்ட்லா அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். தூங்கும்போது முடிந்த அளவுக்கு ஏசியில தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த விளக்கெண்ணெய் வைக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த ஏசி அறைகள்ல படுக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்தான தைலம் தொப்புள்ள பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள், நாடி எல்லாமே நமக்கு சுத்திகரிக்கப்பட்டு தூண்டப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் உள்ளுறுப்புகளும், இதயமோ இல்ல சர்க்கரை நோய் தொடர்பான பிரச்சனையோ, இல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களோ, பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்றவங்களோ தாராளமாக நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வகைகளை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.